கடவுள் சில பேருக்கு வந்து வரம் கொடுப்பாரு சொல்லுவாங்க. வரமே கடவுளாக கொடுத்தவங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கொடுத்ததுதான் என் ஒய்ஃப். என் பேர் ராஜாங்க. என் ஒய்ஃபும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நானும் ஒரு மாற்றுத்திறனாளி. 5 டீ விற்கிறதுக்கே நான் 3-4 கிலோமீட்டர் வச்சுட்டு போயிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 12 மணி நேரம். நம்ம ஏன்டா இந்த மாதிரி இருக்கிறோம்? மற்றவங்க நல்லா இருக்கவங்க ஈஸியா வருமானம் கிடைக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணா கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் தான் நிறைய கோவப்படுவேன். என் மேல அவங்க கோவப்படுறதோட நான் தான் நிறைய கோவப்படுவேன். நான் தான் நல்லா திட்டுவேன். திட்டு நான் அடிச்சு கூட அடிச்சிருக்கிறேன் நிஜமாவே. கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் தலைவலி வந்து போகுது. அப்ப நானே பார்த்துட்டா யார் வேலை செய்வா? அவங்க முடியுமா? நான் வந்து கொள்ளைய செய்ய முடியாது. அவங்களால ஒரு வேலை போட்டா மறுபடியும் அவங்க உடம்பு தாங்காது. பார்க்கத்தான் ஆளுக்கு துண்டாக்குறாங்க சார். அவங்க தொழில் ஊந்துருவாங்க, மயக்க மட்டும் ஊந்துருவாங்க. ஆமா, அந்த அளவுக்கு நான் செய்யற அளவுக்கு கூட அவங்க செய்ய மாட்டாங்க. ஏதோ அவங்க வெயில்ல போயிட்டு அலையிறாங்க. அப்ப அவங்களுக்கு மூச்சு வாங்கும். உடம்பு வர பேலரா இருக்குல்ல, அதுன்னு மூச்சு வாங்கும் அவங்களுக்கு. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு நானே இது பண்ணுவேன். எனக்கு முடியலன்னா கூட உடம்பு கொஞ்சம் கட்டுவாங்க, விட்டுருவாங்க, செய்வாங்க. ஆனா ஒரு வேலை செஞ்சாலும் மறுவேளை அவங்களால போட முடியாது. இந்த மாதிரி நான் திட்டினதையும் காமிச்சிக்க மாட்டாங்க, அடிச்சதையும் காமிச்சிக்க மாட்டாங்க. அது வந்து வெளியில எல்லாத்தையும் சொல்லிக்கவும் மாட்டாங்க. அதுதான் நான் சொன்னது, கடவுள் எல்லாருக்கும் வரம் தான் கொடுப்பாரு, வரமே கடவுளா கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னேன். என் ஒய்ஃப் அதிகமா இருந்தாலும் வார்த்தை வாயிலிருந்து வரல, இதயத்திலிருந்து வருது. எல்லாத்துக்கும் கடவுள் வரம் கொடுப்பாரு, எனக்கு வரத்தையே மனைவியா கொடுத்திருக்காரு. அந்த வரியில் எத்தனை ஆழம் இருக்கிறது. கடவுள் சில பேருக்கு வந்து வரம் கொடுப்பாரு சொல்லுவாங்க. வரமே கடவுளாக கொடுத்தவங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கொடுத்ததுதான் என் ஒய்ஃப். கோபதாபத்தில் கணவனும் மனைவியும் திட்டிக்கவோ கை நீட்டிக்கவோ செய்துவிட்டாலும் கூட பல வீடுகளிலும் அந்த ஜோடிகள் அனுசரித்து வாழ்கிறார்கள். அந்த மனுஷன் கொல்ல பாசம் வச்சிருக்கான் குடும்பத்து மேல. இன்னைக்கு பேசினா நாளைக்கு வந்து அணைச்சிக்குவான். அவ இல்லனா நான் இல்ல, நான் இல்லனா அவ இல்ல என்று நினைத்து வாழ்வதோடு கடைசி வரை கணவருக்கு உறுதுணையாக இருக்கும் மனைவிகள் நிச்சயமாக இறைவன் கொடுத்த வரம்தான். எத்தனை வலிகள் இருந்தாலும் அதனை மனதுக்குள் வைத்துக்கொண்டு அன்பை சுமந்து கொண்டு வாழும் அந்த கணவன்மார்கள் சில மனைவியார்களுக்கு கடவுளாகவே தோன்றுகிறார்கள். வாழ்வோம் அன்போடு. முயற்சி பயணம் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் அந்த அன்பு ஜோடிக்கு வாழ்த்துக்களை பகிர்வோமா?